ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க வனவீரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி சொல்கிறாங்க. அதாவது ராவணன் எப்பெல்லாம் தோன்றானோ அப்போ ஒரு வனவீரன் தோன்றுவான் அவரை அழிக்கிறதுக்காக அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே தான் இந்த ஸ்டோரி பிளாட்டையும் அமைச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆசாசியாக வாங்கின பைக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். வில்லன் கேங் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் யூஸ்க்காக அந்த பைக்கை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினவங்க திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. அதுல கடுப்பாகிற நம்ம ஹீரோ அவங்களுக்கு எதிராக திரும்புறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். இது ஒரு யூஷுவலான டெம்ப்ளேட்டான ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட் தான். இருந்தாலுமே அதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்க விதம் நல்லாவே இருந்தது. ஆனா சுவாரஸ்யமா இருந்ததா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோலாம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீரோயினும் ஒரு கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் தான் ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலியும் படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ், சிஜின்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பல இடத்துல ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை படத்தில் அங்கங்கே கலக்கும் போது அது நமக்கு ஏதோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் வரதா செய்யுது. இவங்க ஸ்டார்டிங்ல எண்டிங்ல மட்டும் அதை கனெக்ட் பண்ணி தானே நல்லாவே இருந்திருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6.7 கொடுத்துருக்காங்க. ஆனால் 695 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.